ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ், நம்ம மார்னிங் டியூட்டி எடுத்தாச்சுங்க. என்ன டியூட்டி எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 hour பேக்கேஜ் எடுத்துருக்கோம் ஊபரில். 1900 சில்லற சம்திங் அமௌண்ட் காமிச்சது. சரி, ஓகே. மார்னிங் ஏன்னா பார்த்தீங்கன்னா மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் நல்ல டியூட்டி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டியூட்டி தாங்க வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வர டியூட்டி எடுத்து ஓட்டினா நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றனால நம்ம எடுத்துருதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 hour பேக்கேஜ் எடுத்திருக்கோம். அப்படியே நம்ம அமௌண்ட் போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி டேட் என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டேட் வந்து 20ங்க. இன்றைக்கி டேட் 20 ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? பிரைட்னஸ் வச்சுருவாங்க. பிரைட்னஸ் வச்சுருவாங்க தெரியும் நினைக்கிறேன். ஓகே, டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:10 ஆகுதுங்க. ஓகே, இப்போ தெரியும் பாருங்கள். டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:10. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸன் மால் கிராஸ் பண்ணி போய்ட்டுருங்க. எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வச்சுருக்க கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா இது இங்கே க்ரீன் பார்க் ஹோட்டலுங்க. க்ரீன் பார்க் ஹோட்டல். ஐயோ, என்னாச்சு? 1 செகண்ட். ஓ மை காட், ஏரோப்ளைன் மூடில் வந்துச்சா? ஓகே, எடுத்தாச்சு. க்ரீன் பார்க் ஹோட்டல் தாங்க. நம்ம இங்கே யூட்டன் போட்டுடலாங்க. இங்கே யூட்டன் இருக்குது. அப்படியே சும்மா ஜம்முன்னு இங்கே யூட்டன் போட்டு கஸ்டமர் போய் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. ட்ரிப்பையோ மைனஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரிப்பையோ பார்த்தீங்கன்னா 121 கிலோமீட்டர் 122 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிருக்கோம் நேற்று. அப்படியே சும்மா ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. ட்ரிப்பையோ மைனஸ் பண்ணியாச்சு. 9:10 ஆயிடுச்சு. நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணுறது இன்னொரு 2 minutes கஸ்டமர் பிக்கப் பண்ணிடலாங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு ரைட் எடுத்து உடனே லெஃப்ட் எடுத்துட வேண்டியதாங்க. க்ரீன் பார்க் ஹோட்டல் தான் நினைக்கிறேன், ஆனால் தாண்டி காட்டுது. க்ரீன் பார்க் ஹோட்டல் லொக்கேஷனு, ஆனால் ஃபினிஷ் இந்த நெக்ஸன் மால் காட்டுது. கஸ்டமர் கால் பண்ணிடலாமா? சரி, கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. ஏன்னா இது க்ரீன் பார்க் ஹோட்டல் தான் லொக்கேஷன், ஆனால் அது காட்டுச்சு. ஓகே, இதில் போயிடலாங்க. இதில் போய்ட்டு அப்படியே சுற்றி அப்படியே உள்ள மால் கூட வரது வழி இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான், ஆனால் மேப் அங்கே காட்டுது. நம்ம கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. கஸ்டமர் கால் பண்ணி பேசிடுவாங்க. எந்த லொக்கேஷன் சார் அப்படின்னு கால் பண்ணி பேசிடலாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டுற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாலில் காட்டுதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் க்ரீன் பார்க் ஹோட்டலில் பிக்கப் நினைக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. க்ரீன் பார்க் ஹோட்டல். ஓகே, உள்ளே போயிடலாம். கான்டாக்ட்மெண்ட்டில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு காலில் போயிட்டு கால் கனெக்ட் கொடுத்துடலாங்க. கால் கனெக்ட் கொடுத்துருவோம். கால் கனெக்ட் கொடுத்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டிங்க வந்தாலே செக் பண்ணுறது நிறுத்திடுங்க. நிறுத்தினு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் செக் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து பூட் ஓப்பன் பண்ணிடணுங்க. பூட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒருத்தர் பூட்டு செக் பண்ணுவார், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் செக் பண்ணுவாருங்க. அது டிவைஸா இல்லை கண்ணாடியா என்னன்னு தெரியலங்க. ஃப்ரண்ட்டில் செக் பண்ணுறாங்க. நம்மளும் ரொம்ப டவுட்டு. குடிசீத்தில் கேட்டு பார்க்கலாங்க. ஓகே, சிம்பிள் காமிஸ்டாரு, தம்ஸ் அப் காமிஸ்டார். அப்படி சொல்லி நம்ம உள்ளே போக வேண்டியதாங்க. கஸ்டமர் கால் போயிட்டு தான் இருக்குது இன்னும். ஹலோ சார், ஐ எம் ரீச் Green Park Hotel, sir. Correct, sir? Yeah, Green Park Hotel. Okay, sir. Okay, sir. I am waiting. My vehicle number 8501, sir. Yeah, sir. Okay, sir. Okay, please come, sir. Thank you. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சுங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னார். வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பின்னாடி சும்மா சைடில் நிற்க வைக்கலாம். உடனே கஸ்டமர் தான் லெஃப்ட்டில் நிற்க வைக்கலாம். லெஃப்ட்டில் நிற்க வைக்கணும். இங்கே ரைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸரி வெஹிக்கல்ஸ், ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கல்லாம் நிற்கும். சரி, ஓகேங்க. அப்படியே இங்கே நிற்க வைப்போம் 10 நிமிஷம். கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு பார்க்கலாங்க. சரி, ஓகே ஃபேமிலிஸ். அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டிப்பாக பண்ணுறேங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்தோடனே இங்கே பார்த்துங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் மேரேஜ் ஹால். அதாவது பார்த்தீங்கன்னா வெளியே ரிசப்ஷன் மாதிரி மேரேஜ் ஹால் பண்ணுவாங்க போல இருக்குங்க. அதுதான் போல இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குங்க பார்க்கவே. ஃபுல்லாக வாழை மரம் இளநீர்லாம் செடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் போல இருக்குது. உள்ளே வந்து பஃபே சிஸ்டம் போல இருக்குங்க. நேற்று நைட்டு மேரேஜ் வந்திருக்கு போல இருக்குது. ஓகே ஓகே ஓகே, நேற்று நைட் ரிசப்ஷன் வந்திருக்கு போல இருக்குங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஹால் போல இருக்குங்க. இந்த சைடு இருக்குது, இது வந்து மேரேஜ் ஹால் போல இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளேயே பஃபே சிஸ்டம் இருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ரூமில் ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ரிச்சான ஃபீமேல்ஸ்லாம், அதாவது ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல் போய் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. அதுக்கும் தனியாக பிளேஸ் இருக்கும் போல இருக்குது. இங்கே க்ரீன் பார்க் ஹோட்டலில் இந்த இடத்துல பிளேஸ் இருக்குங்க. சரி ஃபேமிலிஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு இங்கே பார்க்கிங் போட்டுருவோம். கஸ்டமர் வந்தோடனே சும்மா ஜம்முன்னு போய்ட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அடுப்பப்போ கண்டிப்பாக பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணிச்சு. எங்கன்னு பார்த்தா மோரை, ஆவடி பக்கம் மோரை தான் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஒரு கம்பெனியில் ட்ராப் பண்ணியிருக்கோம். ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிட்டு இங்கே ஜம்மு நேரில் பார்க்கிங் போட்ட வேண்டிய தான். கஸ்டமர் வந்து 3 மணி ஆகும் அங்கே வரத்துக்கு. அதாவது ரீஸ் லாஜிஸ்டிக் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு போட்டிருக்குங்க கம்பெனி நேமு. ப்ரைவேட் லிமிடெட் கரெக்டுங்க. கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் போட்டிருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் ட்ராப் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் நார்த் இந்தியன் கஸ்டமர் தாங்க. ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிட்டு சரி ஓகே அப்படிங்க என்ன சொன்னார், இங்கே நேரில் போட்டுருங்க. நான் வர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 o'clock வருவேன். வந்தோடனே கிளம்பி ஸ்ட்ரெயிட் ஏர்போர்ட் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:14 ஆகுது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி போட்டிங்கன்னா 25 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். கஸ்டமர் மொத்தம் நம்ம போட்ட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 7 hour பேக்கேஜ். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துடலாங்க எத்தனை ஒரு கஸ்டமர் நம்ம பேக்கேஜ் போட்டிருக்காங்கன்னு. கஸ்டமர் நமக்கு போட்ட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டுங்க. நமக்கு போட்ட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 7 hour பேக்கேஜ், 85 கிலோமீட்டர் கவரேஜுங்க. தெரியுதுங்களா?
அதாவது பார்த்தீங்கன்னா கோ ரெண்டல் 1971 ரூபாய் அமௌண்ட்டு, 7 ஹவர் பேக்கேஜ், 85 கிலோமீட்டர் கவரேஜ், 9 நிமிஷத்தில் பிக்கப் கிலோமீட்டரு, மோரை போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு ரிட்டன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சம்மன் போகலாம். அதுக்கு முன்னாடி வெளியே போயிட்டு ஏதாவது கடை இருக்கா பார்க்கலாங்க. ஏதாவது கடை இருந்துச்சுன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு வருவோம். சரி, ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மன் வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. சும்மா ஜம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கி வந்துச்சுங்க. போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன கடையாக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா 2 ஸ்வீட் இது வாங்கிட்டு வந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டால் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லேஸ் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மன் ரிட்டன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ பண்ணுறேங்க. சும்மா ஜம்மன் ரிட்டன் கஸ்டமர் பிளேஸ் வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:05 ஆகுது. அப்படியே சும்மா ஜம்மன் ரிட்டன் கஸ்டமர் பிளேஸ் வந்தாச்சு. கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு சும்மா ஜம்மன் பறக்க வேண்டியதாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 4:10 போக வரன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மன் பறக்க வேண்டியதாங்க. சரி, கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ பண்ணுறேங்க. வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக டைமுக்கு வந்துட்டார் கஸ்டமர். 4:40 போல் 4:20 போல் வந்துட்டாருங்க. 4:20 4:15 ஆகிடுச்சு. ஆனால் வரது கஸ்டமர் வந்தவொடனே பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:20 ஆகுது போகுது. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோங்க டெர்மினல் 1 ட்ராப் பண்ணிட்டாங்க. ஜம்மு கஸ்டமரை ட்ராப் பண்ண மாட்டே வெளியே போகலாங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2044 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்க வெற்றி அப்படின்னா கரெக்டாக 69 ஆகுது. 70 கிலோமீட்டர் வரப்போகுதுங்க. 69 இருக்குது. 69 இப்போ 70 கிலோமீட்டர் வரப்போகுதுங்க. 70 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டே இருக்கும் இந்த டியூட்டிக்கு. மொத்தம் 7 ஹவர் பேக்கேஜ் சொன்னாங்க. 2444 ரூபா கொடுத்துருக்காங்க. ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் கோ ஆன் பண்ணி வச்சிருக்குங்க. ஊபர் கோ ஆன் பண்ணி வச்சிருக்கோம். பார்க்கலாம் டியூட்டி வருதான்ட்டு. அப்புறம் ரேபிட் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். இது 3 ஆன் பண்ணி வச்சிருக்கோம். யார் டியூட்டி வருதா பார்ப்போங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6:20 ஆகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் வெயிட் பண்ணலாங்க. இங்கே வெயிட் பண்ணால் ஓலோ கவரேஜ் வரும். ஏன்னா வெளியே கவரேஜ் வரது இல்லைங்க. வெளியே ஊபர் கவரேஜ் வருது, ஓலோ கவரேஜ் வரது இல்லை. ஓலோட கவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஆனால் ஊபரோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம அந்த சிக்னல் யூட்டன் போகிற வரைக்கும் இருக்குது. இந்த சைடு பல்லாவரம் இதுவாண்ட சந்தையாண்ட ரைட் யூட்டன் போகிற வரைக்கும் இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓலோ ரொம்ப கம்மிங்க. ரொம்ப கவரேஜ் பிளேஸ் கம்மி. ஏர்போர்ட் கவரேஜ் பிளேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. சரி, ஓகே, என்ன பண்ணுறது, கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஓலோ பெட்டராக இருக்கும். ஏன்னு தெரியல, ரொம்ப கம்மி பண்ணிட்டுருக்காங்க. சரி, ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு வெளியே போய் வெயிட் பண்ணலாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே வெளியே வந்துடணுங்க. உள்ளே வந்துட்டு 10 நிமிஷத்துக்குள்ள வெளியே வந்துட்டோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வராதுங்க. ஃப்ரீயாக வெளியே எக்ஸிட் எல்லாம் ஃப்ரீ எக்ஸிட் தாங்க. ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு ஃப்ரெண்ட்லாம் போயிடலாம். என்னாச்சு, ஃபைன் போட்டாங்களோ? அதுதான் போல இருக்குங்க, ஃபைன் போட்டாங்க போல இருக்குது. அதனால தான் 2 நிற்கிறாங்க. என்னாச்சு? ஆமாங்க, ஃபைன் தாங்க போட்டுருக்காங்க. தெரியுதுங்க உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா வீல் லாக் போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வெளி இடத்துல நிறுத்தி பிக்கப் பண்ண விடாதுங்க. அதோடய ரூல்ஸு. நம்ம வெளி இடத்துல நின்று பிக்கப் பண்ணால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது போடுவாங்க, ஃபைன் போடுவாங்க. அதனால் முடிஞ்சளவு தெரியாது யாராவது வந்தீங்கன்ற பட்சத்தில் இங்கே நிற்க வச்சு பிக்கப் பண்ணிங்க. கஸ்டமர் பிக்கப் பிளேஸ் இருக்குன்னா அங்கே வச்சு பிக்கப் பண்ணிங்க. உள்ளே பிக்கப் பண்ணாதீங்க. உள்ளே பிக்கப் பண்ணால் அப்படி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது சீட் பெல்ட் போட்டுவாங்க. ஏன்னா சார் இங்கே நிற்கிறாது பாருங்கள். ஏர்போர்ட் விட்டு வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கல்ல. மேக்ஸிமம் சீட் பெல்ட் போட்டு வாங்க வெளியே. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போடாமல் வந்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போட வந்து 100% வாய்ப்பு இருக்குது. அதனால நம்மளுடைய சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் தாங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டும் செஸ்ட்டும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் படும். அதை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் தான். எப்படி சொல்கிற வெற்றி அதை இழுத்தாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு ஒரு இழுத்து பாருங்கள், உங்களால் நகரவே முடியாது. அது ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா பொறுமையாக நடக்காது, ஒரு செகண்டில் நடக்கும். அந்த ஒரு செகண்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு ஃப்ரண்ட்டில் பாடி மூவ் ஆகும். அந்த பாடி மூவ் ஆகாத மாதிரி சீட் பெல்ட் டக்குனு ஒரு இழுத்தீங்கன்னா அப்படியே நிற்க வராது. அதனால தாங்க சீட் பெல்ட் அவ்வளோ முக்கியங்க. சீட் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் உயிர் காப்பாற்றுறதுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2 வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட் ரொம்ப முக்கியங்க. மறக்காமல் 2 வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. 4 வீலர் ஓட்டும்போது கம்பல்சரி சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. நீங்கள் சீட்டை விட்டு இறங்குறன்ற பட்சத்தில் சீட் பெல்ட் ரிமூவ் பண்ணுங்கள். திருப்பி உள்ளே வந்து சீட்டில் உட்காந்து ரிட்டர்ன் நீங்கள் ட்ரைவ் பண்ண போகிறீங்கன்னா சீட்டில் உட்காந்துன்னா சீட் பெல்ட் ஆட்டோமேட்டிக்காக போட்டுருங்க ஃபேமிலிஸ். அது ஒரு குட் ஹேபிட், கீப் இட் அப் பண்ணுங்கள். சரி ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு பக்கத்தில் செலவு நிற்க வச்சிடும். நிற்க வச்சு நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்துட்டு அப்படியே போப்போ கண்டினியூ பண்ணுறேங்க. ஏர்போர்ட் தாங்க இருக்கும். அவுட் ஸ்டேஷன் அடிக்குது, எவ்வளோ இல்லை என்ன டியூட்டி அடிக்குது செக் பண்ணி பார்த்துலாங்க. மினி டியூட்டி அடிக்குது. எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டருங்க. 1300 காட்டுது. ஓகே, கிளிக் கொடுத்துடலாங்க. நாங்கநல்லூர் ஓகே கொடுப்போங்க. அவுட் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு சும்மா எடுப்போங்க. சும்மா ஓகே கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்து கஸ்டமரை கேன்சல் பண்ணிருக்காங்க. அடாடா, அதுக்கு எதுக்கு டியூட்டி காமிச்சுன்னு தெரியல. கிளிக் கொடுத்தோம். கிளிக் கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் கேன்சல் பண்ணலாம் வந்துச்சுங்க. நம்ம வந்து டேங்க் டியூட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி ஓகேங்க, டேங்க் டியூட்டி பார்க்கலாம். ஓமை கார்டு காஞ்சிபுரம் டியூட்டி வந்தது.
ஓ மை காட், காஞ்சிபுரம் டியூட்டி வந்துச்சிங்க, வாய்ஸ் போட்டுடலாம். சரி ஓகே, அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டியூட்டி வந்துச்சு, இது எடுத்து பார்த்தோம். சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் எடுத்து ரெடி போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ எடுத்தாச்சுங்க. எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் தாங்க பிக்கப்பு. ஊபரில் எடுக்கல, ஓலோ எடுக்கலைங்க. எதில் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா டெலகிராம் தாங்க எடுத்திருக்கோம். டெலகிராம் இதில் பார்த்தீங்கன்னா 247 கேப் சர்வீஸ் தாங்க எடுத்திருக்கோம். என்ன டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுங்க ஏக்கூர் நினைக்கிறேன். ஏர்போர்ட் பிக்கப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவருக்கு டியூட்டி போட்ட வாய்ஸ். ஏர்போர்ட் பிக்கப் பண்ணி சோயினல் ட்ராப்பு, ஏர்போர்ட் வெளியே வாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே நம்ம வாய்ஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி தாங்க வாய்ஸ் போடணும். எந்த மாதிரி வாய்ஸ் போடணும் பார்த்தோம்னா, அதாவது எங்கே பிக்கப் எங்கே ட்ராப்பு, ஏர்போர்ட் பிக்கப் பண்ணி சோயினல் ட்ராப் மூவ் பண்ணலாமானே அப்படின்னு நம்ம வாய்ஸ் போட்டோம்னா அட்மின் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அலாட் பண்ணுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே இமீடியட் பிக்கப் பண்ணால் லொக்கேஷன் போட சொன்னார். நம்ம உடனே லொக்கேஷன் போட்டோம். லொக்கேஷன் பார்த்துட்டு சரி ஓகே நீங்கள் மூவ் பண்ணுங்க அப்படின்ட்டு அட்மின் வந்து அலாட் பண்ணிட்டாங்க. இதுமாதிரி அலாட் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ணணும்னா, கஸ்டமர் அதாவது டியூட்டி போட்டாருங்களே அவர் கால் பண்ணி பேசுனா அவர் வந்து கஸ்டமர் நம்பர் தருவாருங்க. கஸ்டமர் நம்பர் தந்தோடனே நம்ம கஸ்டமர் கால் பண்ணி இதுமாதிரி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கால் பண்ணி பேசி நம்ம பிக்கப் பண்ணோங்க. அதாவது எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு 25 ரூபாங்க. ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தந்துடுவாங்களாம். எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் வந்து 25 ரூபாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் 500 ரூபா வரும். எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் 25 கஸ்டமர் தான் கால் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசிடலாங்க. ஹலோ, ஆமாம் ஆமாண்ணா, 4ஆம் மாடி. ஓகேண்ணா. பில்லர்ண்ணா? பில்லர் A03 அதை சொன்னார், சரியா ஞாபகம் இல்லை. ஓகேண்ணா, நான் ஸ்ட்ரைட்டாக 4th ஃப்ளோர் வந்துடுறேன். சரி ஓகேண்ணா, நான் வந்துட்டேன், உள்ளே வந்துட்டேன். ஓகேண்ணா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தான் கால் பண்ணார். எந்த பில்லர்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா இவர் இன்னொருத்தர் டியூட்டி கொடுத்தவர் ஒருத்தர், இவரோட டியூட்டி தான் நம்ம மூவ் பண்ணுற போல இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் உள்ள சொல்லியிருக்காரு. நம்ம உள்ள போய் நம்ம ஜம்மு கஸ்டம் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:48 ஆகுது. நம்ம வந்து வரைக்கும் 73 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. அதாவது டெலகிராம் டியூட்டி பார்த்துருக்கு எப்படின்னா மினிமம் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் 25 ரூபா போடணுங்க. மினிமம் 20 கிலோமீட்டர் 500 ரூபா போடணுங்க. அதாவது டெலகிராம் ரூல்ஸு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 250 போடணுங்க சின்ன வண்டிக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஷடானுக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு 35, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 350. இந்த மாதிரி எஸ்யூவினா என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் வெஹிக்கல். இனோவா, எட்டிகா, ஜைலோ இதெல்லாம் 7 சீட்டரில் வரும். நம்ம ஷிஃப்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேகனார், இது ஷிஃப்ட்டு, அப்புறம் எட்டியாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிசான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷடான் வெஹிக்கிளில் வருங்க. ஷடான் வெஹிக்கிள்லாம் இந்த அமௌண்ட்டு, அதுக்கெலாம் அந்த அமௌண்ட் வருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. டிரைவர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர்ஸ் தான் எல்லாம் ஓன் கம் டிரைவர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல்ஸ் டியூட்டி போடுறாங்களா இவங்களும் இருப்பாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா பார்த்தா டியூட்டி எடுக்கிறதுக்காக ட்ராவல்ஸ் டியூட்டி வருங்க. சின்ன ட்ராவல்ஸில் இருந்து ஓன் கம் டிரைவர் நம்மளோட டியூட்டியும் போடலாங்க. நம்மளோட டியூட்டி நம்ம போட்டு மூவ் பண்ணியிருப்பதுக்கு முன்னாடி அது மாதிரி நம்மளோட டியூட்டியை போட்டு மூவ் பண்ணலாங்க. எந்த டியூட்டி போட்டால் நம்ம வந்து கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே போடணுங்க. அவுட் ஸ்டேஷன்ற பட்சத்தில் கம்பல்சரி சின்ன வண்டிக்கு 13 ரூபா போடணுங்க. 13 ரூபா போடணும். ஒன் வே ட்ராப் 14 ரூபாவும் போடலாங்க. அதாவது நான் சொல்கிறது எல்லாமே வித்தவுட் சிசி, யாருக்கும் காசு தராமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரோட வண்டி அவங்களுக்காக கொடுக்குறது பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா சிசின்றதை பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம பேசின அமௌண்ட் வேணால் சிசி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரும். மிச்சப்படி நம்ம அதில் சிசி அதாவது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம கேட்கக்கூடாதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவருக்காக கிலோமீட்டர் நம்ம எல்லாருமே கம்பல்சரி அதை போடணுங்க. அதுதான் டெலகிராமுடைய ரூல்ஸு. நம்ம வந்து நம்ம கஷ்டம் பிக்கப் பண்ணி தான். இன்னொரு ரூல்ஸ் என்ன ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் டியூட்டி எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ கஸ்டமர் பிக்கப் பண்ணோடனே டைம் ஷாட் கேமரான்னு ஒரு கேமரா வருங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். ப்ளே ஸ்டோரில் டைம் ஷாட் கேமரா சர்ச் பண்ணி தான் வரும். அந்த டைம் ஷாட் கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, சவுத், ஈஸ்ட், நார்த் எந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கீங்க, எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க, எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன டைம் ஆகுது, என்ன டேட்டு, எத்தனை நொடி, எத்தனை செகண்ட்ஸ் ஆகுது, எல்லாமே A to Z அதில் காமிச்சிருங்க. அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம லைவில் அதை பார்த்தா ஹெல்ப் லைன் ஒரு தலை இருக்குங்க. இப்போ 247 247 மாரா குரூப்னா மாரா குரூப், இப்போ சிட்டி ரைடுனா சிட்டி ரைடு, அது மாதிரி ஒரு குரூப்புக்கு ஒரு ஹெல்ப் லைன் தனியாக இருக்கும். இது வந்து பிக்கப் லைன் வந்து பிக்கப் எடுக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஹெல்ப் லைனில் தான் உங்களுக்கு என்ன இஷ்யூவாக இருந்தால் ஹெல்ப் லைனில் சொல்லணும். நீங்கள் டியூட்டி மூவ் பண்ணும்போது ஹெல்ப் லைனில் தாங்க போட்டு மூவ் பண்ணணும். ஹெல்ப் லைனில் அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு ஒரு 8 ஹவர் பேக்கேஜ் போட்டுணுங்க. 8 ஹவர் பேக்கேஜ் போட்டு நம்ம டியூட்டி மூவ் பண்ணலாங்க. சப்போஸ் 8 ஹவர் பேக்கேஜ் முடியுது அப்படின்ற பட்சத்தில் இப்போ 10 மணி நேரம் நீங்கள் பேக்கேஜ் தெரியும். 8 ஹவர் பேக்கேஜ் முடிஞ்சிச்சுன்னா திருப்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர் லைவ் லொகேஷன் போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன விஷயம் எல்லாமே ட்ரேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்களால் பின்ன ஏதாவது அமௌண்ட் இன்கம் பிரச்சனை, கஸ்டமர் காசு தரல அப்படின்ற பட்சத்துலையும் நம்ம குரூப் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீ முடிஞ்ச அளவுக்கு இல்லை, எல்லாரும் கம்பல்சரி டைம் ஷாட் கேமரா போட்டு தான் மூவ் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோர் வந்தாச்சு. சரி ஓகேங்க, அவர் கால் பண்ணிடலாங்க. 4th ஃப்ளோர் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிடலாங்க.
4th ஃப்ளோர் வந்தாச்சு. நமக்கு டியூட்டி கொடுத்த அண்ணனுக்கு வந்து கால் பண்ணிடலாங்க. டூர் கிடைக்கல போன இருக்கு. 4th ஃப்ளோரில் எங்கே பிக்கப்பு? ஹலோ, A3 தானே இருக்கேன். ஆமாண்ணா. ஓகேண்ணா. நம்ம பார்த்தீங்கன்னா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா சோழினூர் தாங்க ட்ராப் பண்ணோம். எவ்வளோ கிலோமீட்டர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் பக்கம் வந்துருங்க. 22 புள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு 23 கிலோமீட்டர் பக்கம் வந்துச்சுங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:45 ஆகுது. ஊபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊபர் எல்லாமே ஆன் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணி வச்சிருக்கோம், ஆன் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரேபிட் ஆன் பண்ணி வச்சிருங்க. பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து எடுத்துகிட்டு அடுத்து ஜம்முன்னு போகலாம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சில வேலை பண்ண வேண்டியது இருக்குங்க. என்ன வேலை பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் வந்து அப்டேட் பண்ணுங்க. சரி, ஓகேங்க. அப்படியே சும்மா ஜம்மு செலவு லெஃப்ட் சைடு நிறுத்திட்டு அப்படியே அப்டேட் பண்ணுறோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பறக்க வேண்டியதாங்க. எங்கள் ஃபேமிலிஸ் அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே சும்மா ஜம்மு டெலகிராம் அப்டேட் பண்ணிடலாங்க. என்ன அப்டேட் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் ஷாட் கேமராவில் போயிடுங்க. அது பார்த்தீங்கன்னா இங்கே டைம் ஷாட் கேமரா இருக்குங்க. டைம் ஷாட் கேமராக்குள்ளே போயிடணும். டைம் ஷாட் கேமராக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் உங்களுக்கு காட்டும் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா November 20 காட்டுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டைம் 9:47 தெரியுதுண்ணா உங்களுக்கு. 9:47 சோழிங்கநல்லூர், சென்னை, தமிழ்நாடு. நம்ம என்ன இதில் இருக்கோம், என்ன இது ஸ்பீட்லேருந்து எல்லாமே காட்டுங்க. நம்ம ஸ்பீடு போனால் ஸ்பீடும் காட்டும், எல்லாமே காட்டுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. இப்போ கேமரா ஃப்ரண்ட்டில் திருப்பி வச்சுருக்கலாம். சாரி, பேக் கேமரா திருப்பிடுங்க. மை காட், பேக் கேமரா திருப்பியாச்சு. திருப்பிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே லொக்கேஷனும் காட்டுங்க. இந்த இடத்துல காட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு. இந்த லொக்கேஷனும் காட்டும் மேப்பில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துலாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் இன்ஜின் கிலோமீட்டர் ஓடிங்கன்னு. இன்ஜின் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடின்னு ஃபோட்டோ எடுத்தாச்சு. எடுத்த உடனே நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் போயிடணுங்க. டெலகிராம் ஓகேங்க. டெலகிராம்குள்ளே போயாச்சு. டெலகிராம்குள்ளே போனே பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்ட இதுவும் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் இருக்குது பாருங்கள். 247 ஹெல்ப்லைன். பிக்கப் லைன் ஒன்று தனியாக இருக்கும். இது ஹெல்ப்லைனுங்க. பிக்கப் லைன்ன்றது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பிக்கப் லைன் இது தாங்க. ஒன்று ஒரு லோகோ இருக்கும். இது வந்து 247 பிக்கப் லைனு தெரியுதுங்களா. 247 வந்து பிக்கப் லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் தனியாக போட்டு வச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன். சாரி, கோல்டர் ரொம்ப ஆகிட்டுருங்க. ஹெல்ப்லைன் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கிலோமீட்டர்ஸ் இது ஃபோட்டோ எடுத்துல ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸ் போடணுங்க. ஆனால் நம்ம ஏர்போர்ட் பிக்கப் பண்ணி சோழிங்கநல்லூர் ட்ராப் நல்லபடியாக முடிச்சாச்சுன்னு டியூட்டி கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கால் பண்ணி பேசுகிறாங்க. டியூட்டி கொடுத்த அண்ணனுக்கும் அலாட் பண்ணி அட்மின் அண்ணனுக்கும் 247 குரூப்புக்கும் ரொம்ப நன்றிண்ணா. லைவ் லொக்கேஷன் சென்ட் பண்ணிக்கிறேண்ணா. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம வாய்ஸ் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் லைவ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. இப்போ லைவ் லொக்கேஷன் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸ்டாப் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணிடணுங்க. நம்ம டியூட்டி கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணிடலாம். ஓகே, சாரி, நம்ம நண்பருக்கு கால் பண்ணிட்டோம். நம்ம டியூட்டி கொடுத்த நண்பருக்கு கால் பண்ணிவிடுவோம். கால் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிடலாம் எவ்வளோ கிலோமீட்டர் வந்துச்சுன்னு. எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்கு? 22 கிலோமீட்டர், 24 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டுங்க. 23 கிலோமீட்டர் பக்கம், சாரி 23 கிலோமீட்டர் பக்கம் வந்துருங்க. ஹலோ, நான் இங்கே ஏர்போர்ட் பிக்கப் பண்ணி சோழிங்கநல்லூர் ட்ராப்ண்ணா. முடிச்சாச்சுண்ணா. 22. ஓகேண்ணா. சரி, ஓகேண்ணா. உங்கள் வாட்ஸ்அப் ஜிபே நம்பர் சேர்த்து லிசன் பண்ணிடுறேண்ணா உங்களுக்கு. ஓகேண்ணா. இது வாட்ஸ்அப் நம்பரா? ஓகேண்ணா. உங்கள் டீட்டெயில் போட்டுறேண்ணா. நன்றிண்ணா. ஓகேண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி கொடுத்துரு கால் பண்ணி பேசுங்க. அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் போட்டுருங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் போயிட்டு அவர் நம்பர் நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணியாச்சு. அவர் நம்பர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிடலாங்க. இங்கிட்ட ஃபேஸ் பண்ணிடுவோம். லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணியாச்சு. ஃபேஸ் பண்ணவே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம அவரோட இது காட்டுங்க. அவருடைய டிபி காட்டணுமே. 1 செகண்ட்ங்க. ஓகே, காட்டிச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டுலாங்க. ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் கிலோமீட்டரும் ஹெண்டிங் கிலோமீட்டரும் அனுப்பிச்சிடணுங்க. அவரும் செக் பண்ணிப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெண்டிங் கிலோமீட்டரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கிலோமீட்டர். எங்கே இது ஸ்டார்டிங்கா? இதுவா? ஐயோ, இவ்வளோ ஃபோட்டோ இது நம்மளுது. 8:54 இதுதான் நினைக்கிறேங்க. செக் பண்ணி பார்த்துப்போம். சென்னை ஓகேங்க, இதுதான் நம்ம இது. ஓகேங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா கஸ்டமர் சென்ட் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து நம்ம கிலோமீட்டருக்கான அமௌண்ட் போட்டுருவாரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோல் போட்டுடலாங்க. TOLL டோல் கரெக்டாக? TOLL டோல். ஓகே, டோல் போட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படின்னு போட்டுலாங்க. டோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு 40 ருபீஸ். அது பார்த்தீங்கன்னா டோல் RS அப்படி போட்டுலாங்க. டோல் RS அப்படி போட்டுட்டு சாரி ஐயோ என்னென்னவோ போகுது. டோல் RS அப்படின்னு போட்டுலாங்க. போட்டாச்சு. போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா போட்டாச்சுங்க. ஓகேங்க, அவ்வளோதாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ளூட் பண்ணி போட்டுருவோம். நம்மளே டோட்டல் போட்டால் போட்டலாம், நம்மளே டோட்டல் போட்டால் போட்டலாம். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் வந்துச்சு 22, 23 வரணும். சரி ஓகே 22 போட்டுருவோங்க. 22 பெருக்கல் 25 550, 550 ப்ளஸ் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 எவ்வளோ வருது? இந்த டியூட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 590 ஏர்ன் பண்ணிடுவோம். இல்லை 40 ரூபா போக மிச்சம் 550 நம்ம ஏர்ன் பண்ணிடுங்க 22 கிலோமீட்டருக்கு. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆன் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஓலா ஆன் பண்ணி வச்சிருக்கோம், ஊபர் ஆன் பண்ணி வச்சிருக்கோம், ரேபிட் ஆன் பண்ணி வச்சிருக்கோம், எல்லாமே ஆன் பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகலாங்க. ஃப்ரெண்டு டியூட்டி வந்து போகலாம். ஃப்ரெண்ட்லனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடி கம்பெனி பக்கத்தில் போகலாம். ஏன்னா 10 மணி பக்கம் ஆக போகுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி வந்து நிறைய ஸ்டாப்ஸ் புக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி பக்கம் போயிடலாங்க. ஸ்டாப்ஸ் புக் பண்ணலாம், வெண்டார் புக் பண்ணுவாங்க, அப்படி இல்லை ஸ்டாப்ஸும் புக் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அடிச்சு ஃப்ரெண்டில் போயிடலாம். ஃப்ரெண்டில் போய் அடிச்சு நெக்ஸ்ட் எடுத்துட்டு அப்படியே போக கண்டிப்பாக பண்ணுற ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்குறதுக்கு தான் ட்ராப் பண்ணோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எம்டி அடிச்சு வந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் எம்டி அடிச்சு வந்தோம் பார்த்தீங்கன்னா பெருங்குடி வரைக்கும் எம்டி அடிச்சு வந்தோங்க. ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் எம்டி அடிச்சு வந்தோம். எம்டி அடிச்சு வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி எடுத்தோங்க. கேட்குறேன் ட்ராப் பண்ணியாச்சு. நம்ம கஸ்டமரை கேஷ் தாங்க வாங்கணும். கஸ்டமர் கேஷாக கொடுத்துட்டாரு. சரி ஓகே, அப்படியே கஸ்டமர் கேஷ் வாங்கிட்டு எவ்வளோ வெற்றி வாங்கினா 360 வாங்கினாங்க ஊபரில். 360 ஊபரில் வாங்கினா நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க செக் பண்ணி பார்த்துடலாங்க. ஊபர் எவ்வளோ ஊபர் தரீங்க நமக்கு ஊபர் கொடுக்குற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 296 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 296 கொடுத்துருக்காங்க. அப்படியே சும்மா ஜம்மு டியூட்டி முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 ஆகுதுங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. அப்படியே சும்மா ஜம்முன்னு முடிச்சாச்சு. இப்போ எங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு தாங்க போய்ட்டுருக்கோம். அப்படியே சும்மா ஜம்மு ரூமாண்ட போய்ட்டு அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேங்க. ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ், நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:40 ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா 11:40 ஆகுது டைமு. வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஓட்டம் பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் ஒரு ட்ராப் போட்டுருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் என்னென்ன ஓட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் ஒரு டியூட்டி முடிச்சிருங்க. டெலகிராமில் ஒரு டியூட்டி முடிச்சிருக்கோம். ஊபரில் 2 டியூட்டிங்க. ஊபரில் 2 டியூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டியூட்டி பேக்கேஜ் டியூட்டி, ஒரு டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டியூட்டிங்க. ட்ராப் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பெற்ற அந்த டியூட்டி ட்ராப் டியூட்டி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் பேக்கேஜ் எடுத்திருந்தோம். எடுத்து கஸ்டமர் டியூட்டி என் பண்ணியாச்சு. ஊபரில் எவ்வளோ என் பண்ணி பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மெயின் பண்ண பார்த்தீங்கன்னா 2000 செக் பண்ணி பார்த்துலாங்க எவ்வளோ வந்துட்டு 2000 சில சம்திங் ஏன் பண்ணிருங்க. 2000 எவ்வளோ வருது? 2340 ஏன் பண்ணிருங்க. தெரியுதுங்களா? 2340 ஏன் பண்ணியிருக்கோம். அப்படியே ஜம்மு முடிச்சாச்சுங்க. 2 டியூட்டி கம்ப்ளீட் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 சில்லரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் முடிச்சிருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் 500 சில்லரை முடிச்சிருங்க. அப்படியே சும்மா ஜம்மு டியூட்டி முடிச்சாச்சுங்க. முடிச்சு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:40 பக்கம் ஆக போகுதுங்க. 11:38 ஆகுது. தெரிஞ்சுங்களா? 11:38 பக்கம் ஆகுது. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2340, அதில் ஒரு 500 சில்லரை சம்திங் ஏர்ன் பண்ணிருங்க. ஜம்மு டியூட்டி முடிச்சாச்சு. ஓகே ஃபேமிலிஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் வந்து நிறைய டவுட் கேட்டுறீங்க. என்ன டவுட் நெக்ஸ்ட் பார்த்துலாங்க. என்ன டவுட் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஊபரில் இன்டர்சிட்டினா என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஊபரில் இன்டர்சிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊபரோட இன்டர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் தாங்க இன்டர்சிட்டி சொல்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னைன்றது பார்த்தீங்கன்னா லோக்கல் சிட்டி, லோக்கல் இன்சிட்டின்னு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா லோக்கலில் கோ ஷடான் இந்த மாதிரி டியூட்டி வரும். அவுட் சிட்டின்றது எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அவுட் சிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது மூலிமா சொல்கிறது அவுட் சிட்டின்றது. அதாவது அவுட் ஸ்டேஷன் சொல்லலாம். இன்டர்சிட்டின்னு சொல்கிறது அவுட் ஸ்டேஷன். அதாவது இன்டர்சிட்டி அவுட் ஸ்டேஷன் இதுதான் உங்களுக்கு இது வெளியூர் பயணம் தமிழ் சொல்கிறது இருந்தால். இப்போது சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி, வேலூர், ஆந்திரா, பெங்களூர், திருப்பதி இந்த மாதிரி சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டின்னு வரும். அதில் வரும்போதே நார்மலாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் போர்டு மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோ ஷடான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் பெரிய பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டின்னு மென்ஷன் பண்ணி வருங்க. அதுதான் இன்டர்சிட்டி டியூட்டி. சப்போஸ் உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, அதுதான் இன்டர்சிட்டின்னு வரும் ஃபேமிலிஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களுக்கு எது பெஸ்ட்டு ஆப் ஆன்லைன் ஆப் ப்ரோன்னு கேட்டிருக்கீங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ராப் டாக்ஸி யூஸ் பண்ணுறேங்க. நிறைய ஆப் இருக்குங்க. ஒன் வே ட்ராப்புக்கு நிறைய ஆன்லைன் ஆப் இருக்குது. ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம். நிறைய ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ட்ராப் டாக்ஸி, அப்புறம் கோசோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா சவாரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் பஜார், அப்புறம் இந்த சும்மா திடீர்னு அர்ஜென்ட் ஊருக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் யூஸ் பண்ணுறது வந்து பிளாப்லான்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது எனக்கு சர்டிஃபையாக இல்லைங்க. எனக்கு அது சர்டிஃபையாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச வந்து இதுதாங்க பெட்டராக இருக்குது. அப்புறம் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓலா டியூட்டி வருதா இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ப்ரோ உங்களுக்கு ஓலா டியூட்டி வருதா இல்லையா கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஓலா ஓட்ட மாட்டோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓலா ரொம்ப டியூட்டி கம்மி, அமௌண்ட் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. பிக்கப் ட்ராப் டியூட்டி அமௌண்ட் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜில் அமௌண்ட் கம்மி பண்ணிட்டாங்க. அவுட் ஸ்டேஷன் மட்டும் நல்ல அமௌண்ட் போடுறாங்க. கிலோமீட்டர் 20 ரூபா போடுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக திருச்சி டியூட்டி பேர் பார்த்துருப்பீங்க. திருச்சி போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அமௌண்ட் கம்மி பண்ணிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஊபரில் ஓலா வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி அவுட் ஸ்டேஷன் எடுக்குதே இல்லைங்க. அவுட் ஸ்டேஷன் எடுக்குதில்லை, சும்மா வந்துச்சு எடுக்கிறோம். அதர் ஸ்டேட் போகிற பட்சம் எடுக்கிறோம். உள்ள பார்த்தீங்கன்னா மொத்தமே ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க.
ஃபஸ்ட்டு 20, 22 அப்புறம் கமிஷன் எடுக்காமல் 25 கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப 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 அடிமட்ட ரேட்டு போட ஆரம்பிச்சா 18, 17 போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நமக்கு செட் ஆகுதுங்க. அவுட் ஸ்டேஷன்ற பட்சத்தில் அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போகும்போது நமக்கு பர்மிட்டு அப்புறம் இதெல்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு நமக்கு அமௌண்ட் கையில் நிற்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமௌண்ட் ரொம்ப கம்மியாக வருது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக எடுக்கிறதில்ல. பார்க்கலாங்க. ஸ்விட்சில் வந்துச்சுன்னா நல்ல அமௌண்ட் வந்துச்சுன்னா எடுக்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கேட்டிருக்காரு, இதுதான் கேட்டேன். அப்போ சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் சிட்டினே பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல், அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை, அங்கே வர சுற்றி வர சின்ன சின்ன பிளேஸ்லாம் மெயின் சிட்டியில் வருங்க. அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் ரோட்லாம் போய்ட்டு கொஞ்சம் அப்படியே அவுட்ரு போய் ஆரம்பிச்சிருவோங்க. ஐடி கம்பெனியில் ஓகே, ஐடி கம்பெனி தாண்டா அப்படியே அவுட்ரு போக ஆரம்பிச்சிடும். இந்த சைடு பார்த்தா ஏர்போர்ட் தாண்டா அப்படியே கொஞ்சமாக அவுட்ரு போக ஆரம்பிச்சிடும். மெயின் டியூட்டி வராது. டியூட்டி வரும், ஆனால் மெயின் டியூட்டி கரெக்டான நமக்கு ஏற்ற இந்த இன்டர்சிட்டி, அப்போ வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜ் இது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ரேருங்க. டியூட்டி தான் வரும். டியூட்டி வந்து பிக்கப் டியூட்டியில் கண்டிப்பாக வரும். இந்த பேக்கேஜ் இன்டர்சிட்டி இந்த மாதிரி டியூட்டி வராதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அங்கேருந்து டியூட்டி எடுத்து உள்ளே வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன், மறக்காமல் 2 வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, 4 வீலர் ஓட்டும்போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க ஃபேமிலிஸ். நம்ம சேஃப்டி நம்ம ஃபேமிலிஸ் பார்த்துக்கணும். இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன், பாய்ங்க.